இது 2 வேளை தரீங்களா? ஆமாம். இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஆடு வேணாலும் செலக்ட் பண்ணி பிடிச்சி எடுத்துக்கலாம். 40 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்குது. இது நெல்லூர் ஜெர்பி, இது ஒரு நெல்லூர் ஜெர்பி, இது நாட்டுக்கடா. நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க, அப்புறமாட்டுக்கு எங்களுக்கு சரியான முறையில் அது வளர்ப்பு வரல, அது நஷ்டமாகுது. இல்லை ஐடி வேலையில் விட்டெல்லாம் கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து செம்மறி ஆடு பல்காக எடுத்து பட்டி எல்லாம் அமைச்சு ஒரு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன். அனுபவத்தில் சொல்லணும்னா, சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் புது மாங்காடுன்ற கிராமத்துக்கு வந்திருக்குங்க. ஆற்காட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இந்த இடம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வளர்ப்பு ஆடுகள். பண்ணையில் வளர்ப்பு ஆடுகள் வளர்த்துட்டு வராங்க, எத்தனை ஆடு வளர்க்குறாங்க, அவங்க எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, அதுக்கான உணவு முறையெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அது நம்ம ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில் வாரம் வாரம் விலை நிலவரத்தை அப்டேட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணை வச்சு நடத்திட்டு வரோம். பண்ணையில் வந்து நாங்கள் ஒரு 100 ஆடுக்கு மேலே வளர்க்குறோம், அதை வந்து வீடியோ பதிவு செய்யுங்க அப்படின்னாங்க. எவ்வளோ ஆடுன்னு வளர்க்குறீங்க? 500 ஆடு வளர்க்குறாங்க. 500 ஆடு எப்படி வளர்க்குறாங்க, அதோட முறை நம்ம செய்முறை எல்லாம் போய் பார்க்கலாம். நான் போகலாமாண்ணா? வாங்கண்ணா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 500 ஆடுக்கு மேலே வளர்க்குறாங்களாம். இது அப்படியே கேஷுவலாக தான் இருக்க போகுது, நம்ம பேட்டி மாதிரி இல்லாமல் இயல்பாக அந்த இடம் எப்படி இருக்குது, அவங்க உணவு முறையெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எல்லாமே பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஆடு வளர்க்கணும், பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கும், சரியான முறை தெரியாது. பார்த்துச்சு போகிற குனிஞ்சுப்போ. இல்லை இப்படி வந்துடு, இப்படி வந்து இப்படி எடு. அப்படியே ஏற்றணும். பக்ரீத்துக்கெல்லாம் கூட ஆடு தரமாக இருக்குங்க. என்ன மாப்பிள்ளை கிடாவா அது? ஆமாம். இது 1 வருஷமாக வளர்ப்பீங்களா? இதுவா 2 வருஷம் ஆச்சு. என்ன 2 வருஷம் ஆகிடுது. 2 வருஷம் வளர்ப்பு. பல்லுங்க? பல்லு சரி பல்லு. சரி பல்லு. எத்தனை கிலோ வரணும் அந்த ஆடு? இதுவா இது வந்து 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். உயிரோட 60 கிலோ. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? ரப்பப்பேட்டை கிராமம், மாங்காடு ஊர். ஓகே. இதில் வில்லேஜில் நமக்கு ஆட்டு பண்ணக்குது. உங்கள் பேருண்ணா? என் பேர் பாபு. பாபு. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் ஆடு வளர்க்குறீங்க? நான் வளர்த்துருங்க ஒரு 20 வருஷமா. 20 வருஷமாக வளர்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த பண்ணை ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆடு வாங்கினீங்க? நான் பண்ண ஆரம்பிக்க சொல்ல ஒரு 20 ஆடு வரம்ட்டு வாங்கினேன். 20 ஆடு. நான் ஒரு 13 வயசுலேருந்து ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன். அப்படிங்களா? கொஞ்ச நாள் வேறு தொழில் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த தொழிலுக்கே சரி வந்துட்டோம். ஏற்கனவே பண்ணியிருந்ததுனால. மொத்தம் எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்கண்ணா? இப்போ இருக்குது ஒரு 500 ஆடு. 500 ஆடு இருக்குது. 350 ஆடு விளாடு இருக்குது. 350 ஆடு விளாடு இருக்குது. செம்பளி ஆடு 150 இருக்குது. செம்பளி கடா. இப்போ பக்ரீத்துக்கு தயாராக இருக்கா? தயாராக இருக்குது. பக்ரீத்துக்கு எத்தனை கடை இருக்குது தயாராக? 150 கடை இருக்குது. பக்ரீத்துக்கு 150 கடை தயாராக இப்போ இருக்குது. ஆமாம். ஆனால் பல்லுண்ணா சராசரி இதோட 2 பல்லு. எல்லாம் 2 பல்லு. மொத்தத்துக்கு 2 பல்லு இருக்கு. நாலா ரகம் வந்து யாராருக்கு எந்தெந்த ரகம் விரும்புவாங்களோ அந்தந்த ரகத்துக்கு அப்படியே கொடுக்கலாம். நெல்லூர் ஆடு சொல்கிறாங்க. இது நெல்லூர் ஜெர்பி. இது நெல்லூர் ஜெர்பி, இது ஒரு நெல்லூர் ஜெர்பி, இது நாட்டுக்கடா.
இது 50 கிலோ வரும். உயிரோடன்னா உயிரோடு 50 கிலோ 60 கிலோ வரும். உயிரோடு 50-60 கிலோ வரும். சைஸ் கொஞ்சம் 40 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு உணவு முறை சாப்பாடெல்லாம் எப்படி நாங்களே தயார் பண்ணுறோம் தீவனம். தயார் பண்ணுறீங்க தீவனம்? உணவு முறையெல்லாம் எந்த மாதிரி தீவனம் கொடுப்பீங்க? மக்காச்சோளம் தான் மெயின். போவோம் வெளிமைக்கு அப்படியே ஒரு 2 ஹவர் காலை ஆற்றிட்டு வரும். இப்போ இது எல்லாமே வந்து பக்ரீத் கடை. இந்த ஆமாம், இருக்கிறது பக்ரீத் கடை. ஆனால் பொதுவாகவே வந்து ஆடு பிஸ்னஸில் வந்து நிறைய லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமாட்டுக்கு எங்களுக்கு சரியான முறையில் அது வளர்ப்பு வரல, அது நஷ்டமாகுது. இப்போ பண்ணை அமைக்கணும், அந்த பண்ணை அமைக்கிறதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கணும், காற்று வசதி எப்படி, அது உணவு முறையெல்லாம் எப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமாண்ணா? சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இதில் என்ன இது ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. நல்ல ஐடி வேலையில் விட்டெல்லாம் கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து செம்மறி ஆடு பல்காக எடுத்து பட்டி எல்லாம் அமைச்சு ஒரு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். நிறைகள் குறைகள் உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்களேன். அனுபவத்தில் சொல்லணும்னா முதல்ல ஒரு காரணம் சொல்கிறேன். டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் ஆகிறாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிட்டு கூட அவங்களால அந்த ஆட்டோட செக்கப்பு இன்னும் பூர்த்தி ஆகலை. அது மாதிரி இருக்குது. ஒரு நோவு ஒரு விதமாக வருது. ஆனால் நம்ம முக்கியமாக ஆட்டு வந்து நம்ம 2 கண்ணும் ஆட்டு மேலே இருக்கணும். எத்தனை பேரை வேலைக்காரி வச்சாலும் நம்ம பார்வை ஆட்டு மேலே பண்ணணும். பட்டுட்டா அதுக்கு என்னென்ன இதுவாக வருதுன்றது கண்காணிப்பாக பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா ஆடு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏனத்தானு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஆடுங்களா வேலைக்காரனை போய் விட்டு இதெல்லாம் பார்த்துணுவான்னு சொன்னால் ஆடு ஒரு 2 நாளைக்கு மேயாத இருக்கும். 3ஆவது நாள் தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி மேயாதக்கு இதுன்னு. அதுக்கு மேல்பட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சமயத்தில் ஆடு தராது. இது வந்து அப்போத்துக்கு அப்போவே பார்க்கணும். அப்போத்துக்கு சாயங்காலம் காலையில் போனதுமே சாயங்காலம் வந்து ஆடு வர சொல்ல என்ன இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் தொழில், ஆட்டு தொழில் இல்லை. ஓகே ஓகே, லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் கண்ணாத்தமாக பார்க்கணும் தொழில். ஆனால் இப்போ வந்து காலையில் ஒரு 6-7 மணிக்கு எழுந்து இதுக்கு எவ்வளோ வேலை நான் செய்வீங்க? என்ன மாதிரி வேலை செய்வீங்க? எப்படி வளர்க்குறீங்க அதை சொல்லுங்கள். இது நம்மளது பர்ட்னர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகுதுப்பா. பர்ட்னர் இருக்கிறதுனால நம்ம ஓட்டி நைட்டு எதுவுமே எந்த ஆட்டையுமே நான் கட்ட மாட்டோம். அப்படியே எடுத்து வந்து விடுவோம். போக சொல்ல ஆட்டை ஏண்டி அனுப்புவோம், வர சொல்ல ஏண்டி ஏற்றிக்குவோம். தீவனம் வந்து இப்போல்லாம் காய்ச்சி காலமாகுது. அப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தீவனமும் சாயங்காலத்தில் போடுவோம். செம்மறி ஆட்டுக்கு காலையில் கொஞ்சம் போடுவோம், சாயங்காலம் கொஞ்சம் போடுவோம். மீதெல்லாம் எங்கன்னா இங்கே அணையில் ஜாஸ்தி இந்த டென்ட்டு. அதால் இல்லைன்னா டென்ட்லேயே கூட மூடிடலாம் செம்மறியாட்டை. மழை காலத்தில் நாங்கள் டென்ட்லேயே கூட விடுவோம். இப்போ வெயில் காலம் வந்து காத்தோட்டமாக போய் நிற்கிட்டோம்னு சொல்லிட்டு அது அப்படி இன்றைக்கெல்லாம் அது செம்மறியாட்டுங்களுக்கெல்லாம் வந்து என்ன இது இருந்தாலும் சரி காத்தோட்டம் ரொம்ப தேவை. எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்கும், காற்று இருக்கணும். அதுக்கு அனல் கதைன்னு வரக்கூடாது. கனல் வந்துச்சுன்னா ஆடு இறந்துடுறதுக்கு கூட வயலேஷன் வரும். ஆனால் இப்போ செம்மறி ஆடு அந்த பக்கம் வெள்ளாடு, இது 2ம் ஒரே இடத்துல வளர்க்கலாமா? ஒன்றும் பிரச்சனை வளர்க்கலாம், எதுவும் இல்லை. ஏன்னா இது கூட வெப்பநிலை வேற, அது கூட வெப்பநிலை வேற, அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது வந்து இதுவும் அதுவும் ஜாயிண்ட் ஆகாது. இது ஒரு ரூமில் இருக்குது, இது ஒரு பேட்ச், இது ஒரு பேட்ச். பார்ட்டிஷனை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், பிரிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. உணவு முறைனா இதுக்கு உணவு வேற, அதுக்கு உணவு வேற? எல்லாத்துக்குமே 2மே ஒன்றா தான் கொடுப்போம். தனித்தனியெல்லாம் குத்துணும் தான் நம்மளால முடியாது. இதுக்கு என்ன தயார் பண்ணுவோம் அதுவே தான் தயார் பண்ணுவோம். நீங்களே தயார் பண்ணுறீங்க? ஆமாம், நாங்களே தயார் பண்ணி. ஓகே. ஆனால் இதுக்கு வெளியே அந்த மூட்டைலாம் வாங்கி போட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுமாண்ணா? அதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா. மூட்டைலாம் வாங்கி போட்டு அவங்களாம் ஒரு இடத்துல நாங்கள் போட்டு பார்த்துட்டோம். தீவனத்து ஈக்கெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி போட்டுக்கிறோம். அவங்க என்னென்ன தயார் பண்ணுறாங்கன்னு ஒரு மூட்டை எடுத்து பார்த்தோம். அது இவ்வளோ தான் இருக்குதுன்னா அந்த மாதிரியே நாங்களும் தயார் பண்ணி எவ்வளோ செலவு கம்மி பத்திரமோ அவ்வளோ ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நீ பெருமைக்குன்னா ஆடு வளர்த்து ஒன்றுமே கிடைக்காது. ஓகே. எவ்வளோ தீவனத்தை அடக்குறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போகலாம். சென்டர் அப்படி தான் டெய்லியுமே அப்படி தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், டெய்லியும் இப்படி தான் கொடுப்போம். 2 வேளை கொடுப்போம். டெய்லி 2 வேளை? 2 வேளை, காலையில் சாயங்காலம். என்ன மாதிரி உணவுண்ணா தரீங்க? நீங்களே தயார் பண்ண உணவு? நாங்களே தயார் பண்ணுறோம். என்னப்புண்ணா? வெக்கில், வெக்கிக்கோல், கடலா கொடி, உளுத்தங்கொடி, மக்காச்சோளம், தவிடு,
இது 2 வேலை தரீங்களாண்ணா இந்த தீவனம்? ஆமாம். வெக்கிக்கோல் அரைச்சிக்கிறோம். மொத்தம் இது கடகாசத்தையும் அரைச்சிக்கிறோம். அண்ணா எத்தனை ஆள் நான் தேவைப்படுது? 500 ஆடு நீங்கள் வளர்க்கணுண்ணா? எங்ககிட்ட வேலைக்காரர் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர். அஞ்சு பேர் இருந்தாலும் நீங்கள் கண்காணிச்சுனே இருந்தால் தான் அது கரெக்டாக. ஆமாம், நானும் எங்கள் பையன் 2 பேர் இருக்கிறோம். நானும் அப்படியே அப்படியே போய் வந்தாலும் பையன் அதுவுமே இங்கே தான் இருப்பான். மேய்ச்சல் முறையில் ஒரு 200 ஆடு வெளியே போயிட்டான். குட்டிங்க ஒரு 150 குட்டி வீட்லேயே இருக்கும். வீட்லேயே வந்து அதுங்களுக்கு தீவனம் வீட்லேயே கொடுத்துட்டு வீட்லேயே எப்படியே சேல்ஸ் பண்ணிவிடுவோம். ஆடு வரைக்கும் தான், தாயாடு வரைக்கும் தான் போவோம் வெளியே. குட்டிங்கெல்லாம் இங்கேயே பண்ணியிலே வளர்த்து இப்படியே விற்றுருவோம். ஓகே, வளர்ப்பு குட்டியெல்லாம். ஆமாம், 5 மாதம் குட்டி 6 மாதம் குட்டி விற்றுருவோம். நிறைய பேர் வந்து பண்ணை வளர்த்தால நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக வேலை செய்யணும். நம்ம என்ன தான் ஆள் வச்சு செஞ்சாலும் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக கண்காணிப்பிலே இருக்கணும். அப்படி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா இதிலே நிறைய நஷ்டம் லாபம் எல்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு ஆட்டுக்கு வந்து ஏதாவது நோய் வருதுன்னா அதை கண்காணித்து கரெக்டாக உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அதுக்கு வந்து டாக்டரை பார்த்து எல்லாம் சரி பண்ணிடணும், இல்லைன்னா அப்படியே பரவும். இதுலேயே வந்து நிறைய ரிஸ்க்கு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. இதில் லாபம் இருக்குது, பட் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இதில் பங்களிப்பு, நம்மளுடைய பங்களிப்பு 100% இருக்கணும்.